ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் கிருத்திகா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான முட்டை மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே கூட பிளெயின் ரைஸில் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கடாயில் முட்டையை வறுத்து தனியாக எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துட்டு இது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை நம்ம சேர்த்துடணும். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா பெரட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்படி செய்கிறதுனால முட்டை பிளெயினாக இல்லாமல் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். ரொம்ப அடி பிடிக்கிற அளவுக்கு பண்ணிடாதீங்க. லைட்டாக மசாலா எல்லா இடத்துலையும் பட்டதுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முட்டை எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது அதே கடாயில் நல்லா தாராளமாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எப்பவுமே வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஸோ இனி இந்த ரெசிபிக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த பிறகு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பொடியாக கட் பண்ண ஒரு பழுத்த தக்காளி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுடுங்க. காரத்துக்கு இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். நம்ம ஆல்ரெடி முட்டை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் மிளகாய் தூளில். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. காரம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கீழே ரொம்ப அடி பிடிச்சிடும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதோடு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். இந்த முட்டை மசாலாவை நீங்கள் பிளெயின் ரைஸ், ரசம் சாதம், சாம்பார் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மசாலா நல்லாவே கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், சூப்பராக முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப்